கைஸ், இன்னைக்கு செல்வி குக்கிங் சேனலில் சுண்டல் ரெசிபி தான் செய்ய போகிறேன். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தான ரெசிபியும் கூட. டீக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக் ஐட்டமாகவும் சொல்லலாம். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 350 கிராம் கொண்டக்கடலை எடுத்துருக்கேன், ஊற வச்ச கொண்டக்கடலை. இதில் கொண்டக்கடலை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு குக்கரில் வச்சுக்கலாம். 6 விசில் வச்சு எடுத்துக்கலாம். விசில் அடங்கினதுக்கப்புறம் தண்ணியை வடிகட்டிட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இதை தாளிப்பு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். உளுந்து சேர்த்து தாளிச்சிக்கலாம். இது பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் சின்ன பீஸ் இஞ்சி சேர்த்துக்கிறேன். இஞ்சி பெருங்காயம்லாம் போட்டு இந்த சுண்டல் செய்கிறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இஞ்சி பொரிஞ்சதும் அதில் 2 பச்சை மிளகா, 3 காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன். இது நல்லா வறுபடட்டும். இது வறுபட்டதும் இதில் கருவேப்பிலை இலை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பெருங்காயம் தூள் இதை சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேக வச்ச கொண்டக்கடலை இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 5 நிமிஷம் இதுலேயே வேகட்டும். அதுக்கப்புறம் கேரட், துருவின தேங்காய் இது ரெண்டுத்தையும் தூவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கார்னிஷிங் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தேங்காயும் கேரட்டு சேர்த்துட்டு ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. ரொம்ப நேரம் ஆச்சுன்னா கலர் மாறிடும். அதனால தேங்காயும் கேரட்டும் சேர்த்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ கார்னிஷிங்க்கு கொத்தமல்லி இலை தூவிட்டு இறக்கிடுறேன். சூப்பரான டீ டைம் ஸ்நாக்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வரணும்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.